டிசம்பர் 19. கிருபையை தேடிக்கொள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவனுடைய வசனத்தில் இங்குதான் கிருபை என்ற பதம் முதலாவது குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகமானது அடியோடு சீர்கெட்டு போய் ஜனங்கள் தேவனின் இருதயத்தை துக்கப்படுத்திக் கொண்டிருந்த காலகட்டமே இந்த சந்தர்ப்பமாகும். எங்கும் இருளும் பாவமும் நிறைந்து காணப்படும் நேரத்தில் தம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படியாக தேவன் அவர்கள் மீது தம்முடைய கிருபையை பொழிந்தருளுகிறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்கள் மட்டும் நோக்கி பார்ப்பதே கிருபையை பெற்றுக் கொள்வதற்கான ரகசியமாகும். நோவா வேறு எங்கேயாவது தன் கண்களை திருப்பியிருந்தால் கிருபைக்கு பதிலாக அவமானமே அவனுக்கு உண்டாயிருந்திருக்கும். நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக மனிதரை நோக்கி பார்ப்பதன் காரணமாகவே அடிக்கடி தேவனுடைய கிருபையை இழந்து போகிறோம் அல்லது தவற விடுகிறோம். நோவா கிருபையை தேடியபடியால் அதை கண்டடைந்தான். இதை ஆதியாகமம் 6:8 பார்க்கிறோம். அவன் கிருபையை தேடி இருந்திராவிடில் ஒருபோதும் அதை அவன் கண்டடைந்திருக்க மாட்டான். அவனை கிருபையை தேடும்படி செய்தது யாது? அது அவனை சூழ்ந்திருந்த அக்கிரமமே ஆகும். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று ரோமர் 5:20 சொல்கிறது. எனவே தேவ பிள்ளையே, நீ தீங்கினால் சூழப்பட்டிருக்கும் போதும் சோதனையான சூழ்நிலைகளிலும் கிருபைக்காக கர்த்தருடைய கண்களை நோக்கி பார்க்க தவறாதே. பழைய ஏற்பாட்டில் நோவாவுக்குள் இருந்த தேவ கிருபை அவனை பூரணனும், அதாவது ஆதியாகமம் 6:9 படி நீதிமானும் ஆக்கிற்று. அவ்வாறாயின் இந்த கிருபையின் காலத்தில் தேவ கிருபையானது நம்மை பூரணப்படுத்தி நீதிமான்களாக்குவது எவ்வளவு அதிக நிச்சயம்! கிருபையின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இதை நாம் ரோமர் 5:17 பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. December 19th, 2025. Seek grace. Noah found grace in the eyes of the Lord. Genesis chapter 6, verse 8. This is the first mention of grace in the Word of God. The context is the time when the world was corrupt to the core and people were grieving the heart of God. The Lord pours His grace upon His people when there is darkness and sin everywhere, so that they may be preserved. Noah found grace in the eyes of the Lord. This is the secret to find grace. Look only unto the eyes of the Lord. Had Noah looked elsewhere, he would have found disgrace instead of grace. We often lose or miss the grace of God because we look to man instead of to the Lord. Noah found grace as he sought for it. Had he not sought for it, he could have never found it. What made him seek it? The corruptions around him. Where sin abounded, grace did much more abound. Romans chapter 5, verse 20. So, child of God, when surrounded by evil and when in tempting situations, do not fail to look to the eyes of the Lord for grace. The grace of God that was in Noah made him perfect and just in the Old Testament. How much more certainly the grace of God can make us perfect and just in this grace period. They which receive abundance of grace shall reign in life by one Jesus Christ. Romans chapter 5, verse 17. சருனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலி அன்பு இத்தனையோ ஆச்சரியம். சருனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலி அன்பு இத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன்,